Hi students, இந்த வீடியோவில் மூமெண்ட் இன் அனிமல்ஸ் யூனிட் 5 மூமெண்ட் இன் அனிமல்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மூமெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், வெவ்வேறு அனிமல்ஸ்க்கு எப்படி மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எர்த்வார்ம், மண்புழுவை பற்றி பார்க்க போகிறோம். The body of earthworm is made up of many rings joined with one end. Joined end to end. அப்போ ஒவ்வொரு எண்டுக்கும் நிறைய ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது இந்த எர்த்வார்முடைய பாடியில். நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்க்கலாம். அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். It has muscles which helps to extend and shorten the body. இதனுடைய பாடியில் மசில்ஸ் இருக்கிறதால இப்போ ரெண்டு விதமான மசில்ஸ் இருக்குது. லாங்கிடியூடினல் மசில்ஸ், சர்க்குலர் மசில்ஸ். நம்ம அதை அடுத்து படிக்க போகிறோம். இந்த மசில்ஸ் இருக்கிறதால எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் ஷார்டன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அண்டர் இட்ஸ் பாடி இட்ஸ் ஆஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிஸ்டில்ஸ் கால்டு சீல்டே. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் சின்னதாக ஒரு முள் மாதிரி ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சீல்டேன்னு சொல்கிறோம். பிரிஸ்டில்ஸ் விச் ஆர் கனெக்டட் வித் மசில்ஸ். இது எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா பாடியில் இருக்கிற அந்த மசில்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. These bristles helps to get grip on the ground. இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக, அதாவது தரையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த bristles. During movement, the earthworm first extend the front part of the body. அப்போது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எர்த்வார்முடைய ஃப்ரண்ட் பார்ட் என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. கீப்பிங் த ரியர் போர்ஷன் ஃபிக்ஸ் த கிரவுண்ட். அப்போது முன்னாடி இருக்கிற பார்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பின்னாடி இருக்கிற பார்ட் என்ன ஆகுது, கிரவுண்டில் ஃபிக்ஸ் ஆகும். நீங்கள் உங்கள் புக்கில் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம். தென் இட் ஃபிக்ஸஸ் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் ரிலீஸ் த ரியர் எண்ட். அப்போது ஃபஸ்ட் எண்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எண்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும். இதே மாதிரி கண்டினியூஷனாக அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். இட் தென் ஷார்டன் த பாடி அண்ட் புல்ஸ் த ரியர் அண்ட் ஃபார்வர்ட். அப்போது முன்னாடி தள்ளுறது, அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது, இந்த மாதிரி கண்டினியூஷனாக இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. திஸ் மேக்ஸ் இட் மூவ் ஃபார்வர்ட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போது கொஞ்சம் தூரமாக இது அதனுடைய மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ரிப்பீட்டிங் சச் மசில் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் த எர்த்வார்ம் கேன் மூவ் த்ரூ சாயில். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸ் நடக்கிறதால, அதாவது கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கிறதால இந்த அனிமல் மூவ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். A slimy substances secreted by its body help this movement. இந்த பாடியில் ஒரு ஸ்லிம்மி சப்ஸ்டன்சஸ், அந்த பாடியில் மேலே மியூக்கஸ் சப்ஸ்டன்சஸ் செக்ரேட் ஆகுது. அதனால் இது எப்பயுமே இந்த மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதமோட இந்த அனிமலுடைய பாடி அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்த அனிமல் காக்ரோச். There are 3 pairs of jointed legs which help walk, run and climb. 3 விதமான ஜாயிண்டட் பார்ட் இருக்குது, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, பிடிச்சிக்கிறதுக்கு. It has 2 pairs of wings for flying. விங்ஸ் 2 இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம், பறக்கிறதுக்கு. Large and strong muscles helps in movement of legs. இந்த அனிமலுடைய பாடியில் லாங் அண்டு ஸ்ட்ராங் மசில்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, லெக்ஸுடைய மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். த பாடி இஸ் கவர்ட் பை கைட்டின், எ லைட் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ். மேலே காக்ரோச்சுக்கு மேலே ஓடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதோடைய மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர், பாடிக்கு மேலே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். அந்த பார்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிட்டின் அப்படின்னு கூட நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Chitin is shed regularly so that the body can grow. இது வளர்ச்சி அடையும் போது தோலை உரிக்கும், அது பாடியோடைய அவுட்டர் சர்ஃபேஸை கொஞ்சமாக உரிக்கும் போது அது க்ரோத் ஆகுதுன்றதை நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பேர்ட்ஸுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேர்ட்ஸ் கேன் வாக் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ஃப்ளை ஆஸ் வெல். இப்போது நடக்கிறதுக்கும் பறக்கவும் முடியுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம்.
சம் பேர்ட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்விம் இன் வாட்டர். சில பேர்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறோம், வாட்டரில் ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிக்கும். எ பேர்ட் ஹேஸ் ஸ்ட்ரீம்லைன் பாடி. இதனுடைய பாடி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரீம்லைன்டு, ஒரு போட்டு மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இட் ஹேஸ் போன்ஸ் ஆர் லைட் அண்ட் ஸ்ட்ராங். போன்ஸ் லைட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். தேர் ஆர் ஹோலோ ஏர் ஸ்பேசஸ் பிட்வீன் தம். இந்த போன்ஸ்க்கு நடுவில் ஹேர் ஸ்பேசஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் அது ரொம்ப ஸ்லைட்லியாக இருக்கும். த லோயர் போர்ஷன் ஆஃப் limb ஆர் மாடிஃபைட் claws which help walk and perch. த லோயர் போர்ஷன், பின்னங்கால்களில் பார்த்தீங்கன்னா நகங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த கிளைகளை பிடிச்சிக்கிறதுக்கு அதனுடைய பாடி பார்ட்ஸ் உட்கார்றதுக்கும் இந்த லோயர் போர்ஷன் யூஸ் ஆகுது. த பிரஸ்ட் போன் ஆர் மாடிஃபைட் ஹோல்ட் மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸ். இந்த பிரஸ்ட் போன், நெஞ்சு மார்பெலும்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் ஃப்ளைட் மசில்ஸ் இருக்குது. அந்த விங்ஸ் யூஸ் ஆகுது, அது பறக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். பேர்ட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஃப்ளைட் மசில்ஸ் அண்ட் 4 limbs ஆர் மாடிஃபைட். பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4 limb எதுவாக மாடிஃபை ஆகிருக்குன்னா ஃப்ளைட் மசில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. த விங்ஸ் அண்ட் டைல் ஆர் லாங் ஃபெதர்ஸ் விச் ஹெல்ப் இன் ஃப்ளையிங். பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த விங்ஸ் அண்ட் டைல். ஃபெதர்ஸ்லாம் லாங்காக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். பேர்ட்ஸ் ஷோ 2 types ஆஃப் ஃப்ளைட், கிளைடிங் அண்டு ஃப்ளாப்பிங் ஃப்ளைட். 2 விதமான பறக்கிற முறைகள் இருக்குது. ஒன்று கிளைடிங், இன்னொன்று ஃப்ளாப்பிங். என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டியூரிங் கிளைடிங் அப்போது என்ன ஆகுது பாருங்கள், அதனுடைய விங்ஸ் அண்ட் டெய்ல் ஸ்ப்ரெட் அவுட். அப்போது அதனுடைய ரெக்கைகளும் அதனுடைய டெய்ல் வால் பகுதிகளும் எக்ஸ்பேண்ட், ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. இன் திஸ் மூமெண்ட் பேர்ட் யூசஸ் ஏர் கரண்ட் ஃபார் கோயிங் அப் அண்ட் டவுன். இதனால தான் மேலேயும் கீழேயும் வர்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த கிளைடிங் மூமெண்ட். அடுத்து ஃப்ளாப்பிங் மூமெண்ட் பாருங்களேன், இது ஒரு ஆக்டிவ் சைட், இது ஒரு பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது. த பேர்ட் பீட் த ஏர் பை ஃப்ளாப்பிங் இட்ஸ் விங்ஸ். அப்போது காற்றை கீழ் நோக்கி தள்ளுறதால அது மேல் நோக்கி போகுது, கீழே அடிக்கிறதால பேர்ட்ஸ் மேலே போகும். தே யூஸ் ஃப்ளைட் ஃபெதர்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். பறக்கிறதுக்கு உண்டான ஃபெதர்ஸ் இந்த ப்ராசஸை செய்யுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த அனிமல் பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஸ்னேக். The body of snake consists of large number of vertebrae. இப்போது இது ஒரு vertebrate animal. Adjoining vertebrae ribs and skin interconnected with the slender body muscles. ஓகே, இந்த அப்போ ஸ்னேக்கில் இந்த ரிப்ஸ், ஸ்கின், இது எல்லாமே இன்டர்கனெக்டட் ஆகிருக்கு. வெர்டிப்ரே இது எல்லாமே இன்டர்கனெக்டட் ஆகிருந்தால இது ஒரு ஸ்லெண்டர் பாடியை ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. when the snake moves it makes many loop on its sides. அது நகரும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய பக்கங்களில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளைவுகளை உருவாக்குதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். the forward pushes the loops against the surface makes the snake move forward. இந்த வளைவுகளில் போகும்போது பாம்பு அதனுடைய பாடி மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பின்னோக்கி போகிறதால அது ஃப்ரண்ட்டில் போகுது. மசில்ஸ்லாம் பின்னோக்கி போகிறதால அது ஃப்ரண்ட்டில் போக ஆரம்பிக்குது. மூமெண்ட் ஆஃப் ஸ்னேக் இஸ் கால் ஸ்லித்தரிங் மூமெண்ட். இதுதான் அந்த சறுக்கிறது, சறுக்கின்னு போடுறது, அதுதான் ஸ்லித்தரிங் மூமெண்ட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். மெனி ஸ்னேக்ஸ் கேன் ஸ்விம் இன் வாட்டர். இப்போது பார்க்குறோம் நிறைய ஸ்னேக்ஸ்லாம் தண்ணியில் நீந்த முடியுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்த அனிமல் ஃபிஷ். ஃபிஷ்ஷுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனுடைய ஃபின்ஸால் தான் இது ஃபிஷ் மூமெண்ட்டை கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஃபின்ஸ் துடுப்புகள். தே ஹேவ் 2 பேர் ஆஃப் ஃபின்ஸ் அண்ட் அன்பேட் ஃபின்ஸ். ஜோடியான ஃபின்ஸும் இருக்குது, அன்பேட் ஃபின்ஸும் இந்த அனிமலில் இருக்குன்றதை பார்க்குறோம். இதனுடைய பாடி ஸ்ட்ரீம் லைண்டாக இருக்குது. ஃப்ரிக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஃப்ரிக்ஷன் மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. தே ஹேவ் ஸ்ட்ராங் மசில்ஸ் விச் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். இதனுடைய பாடியில் ஸ்ட்ராங் மசில்ஸ் இருக்குது, ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. when the fish swims in front part curves
அண்ட் ஒன் சைட் த டெய்ல் பார்ட் ஸ்டே ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு பக்கம் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டெய்ல் பார்ட் போகும். இந்த நெக்ஸ்ட் மூவ் the front part curves opposite side, the tail part also change. அப்போது மாற்றி மாற்றி அதனுடைய பொசிஷனை உருவாக்கிடுது. the caudal or tail fins helps changing the direction. இந்த வால் பகுதி தான் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பார்க்குறோம்.